ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருவாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசூரிடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 14ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், தனவரவு உண்டாகும், விருப்பங்கள் தடை தாமதங்களுடன் நிறைவேறும், பேச்சில் கொஞ்சம் அதிகார துணி அதிகரிக்கும், அதை தவிர்ப்பது நல்லது. பரணி, பணவரவு உண்டாகும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், பேச்சில் அதிகாரத்தோரணை தென்படும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கார்த்திகை, ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமை வெளிப்படும், அதிகாரிகள் ஆதரவு பெருகும், எடுத்த காரியங்களில் நினைத்தபடி வெற்றி பெறுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். ரோகிணி, சுய சிந்தனை அதிகரிக்கும், அதிகாரிகள் ஆதரவு பெருகும், மூத்தோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பயணங்கள் லாபத்தை தரும். தந்தை வழி ஆதரவு நன்றாக இருக்கும், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். மிருகசிரீஷம், இன்று சகோதரன் இணைந்து பணியாற்றுவதில் சில பிரச்சனைகள் ஏற்படும், அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் செய்யும் செயலுக்கு எதிர்ப்புகளும் வீண் விமர்சனங்கள் பழிகள் வருவதால் இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். திருவாதிரை, இதுவரை வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும், வீண் விமர்சனங்கள் மாறும், உங்களுடைய செல்வாக்கு உயரும். மாற்றுமொழி பேசுபவர்கள், அந்நிய வேற்றுமொழி மாநிலத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அலைச்சலும் கால விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. புனர்பூசம், இன்று தந்தையுடன் சில கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது தந்தையை தற்காலிகமாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுய சிந்தனை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில எதிர்ப்புகளை வீண் விமர்சனங்களெல்லாம் தவிர்த்து நீங்கள் பணியாற்றினால் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கலாம், வெற்றி பெறலாம். குழந்தைகள், நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பூசம், தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகள் பெறுவீர்கள். தொழில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் லாபங்கள் உண்டாகும். பணிச்சுமை அதிகரிக்கும், இருந்தாலும் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேற்கொள்ளும், தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும், பேச்சில் உஷ்ணத்தை தவிர்க்க வேண்டி வரும். ஆயில்யம், இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் அலைச்சலையும் கால விரயத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும், பேச்சில் நிதானம் தேவை. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். மகம், தொழிலில் பணிச்சுமை அதிகரிப்பதால் மனப்பதற்றம், மனக்குழப்பங்கள் உண்டாகும், மனம் விரக்தி அடையும், தனிமையை நாடும். அதே நேரத்தில் தொழிலில் சில மாற்றங்களை செய்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து நீங்கள் வெற்றி காணலாம். தொழிலில் உங்களை தனித்துவத்தை அடையாளப்படுத்தி செய்யலாம். அதே நேரத்தில் சிறு சிறு பயணங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். தொழிலில் வரும் எதிர்ப்புகளை பெண்கள் உதவியால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கொள்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் வெற்றியை தரும். பூரம், இன்று செய்கின்ற காரியங்களில் நிதானம் தேவை. அவசரம் பதற்றம் வேண்டாம். துணிச்சலான முடிவுகள் எடுக்க வேண்டாம். துணிச்சலான முடிவுகள்னால் இயற்கைக்கு மாறான முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டாம். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது, பெண்களின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பயணங்கள் லாபத்தை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உத்திரம், தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் லாபத்தை தரும். சக ஊழியர்களின் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
குழந்தைகளாலும் நண்பர்களாலும் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய மாற்று சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். தந்தையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். தலைமை பண்பு உங்களை தேடி வரும். சித்திரை, தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற விருப்பங்களையும் தவிர்த்தாலே இந்த நாள் இனிதாக கடந்து போகலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு எல்லாவித அனுகூலமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அது தகுதிக்கு மீறிய விருப்பங்களாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அரசு வழி காரியங்கள், அரசு விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு தருவார்கள். தலைமை பண்பு உங்களை தேடி வரும். பயணங்கள் பிரச்சனைகளை கொடுப்பதால் தவிர்க்கவும். வேலை செய்யும் இடத்தில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். பெண்களிடம் சிறிது கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. சுவாதி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடைகளும் எதிர்ப்புகளும் உண்டாகும். அரசு வழி பிரச்சனைகள் தலைக்கு மேல் வரும். தொழிலில் பணி சுமை கூடும். பெண்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் செல்வாக்கு, நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். விசாகம், உங்கள் திட்டங்கள் எல்லாம் செயலாக்கம் பெற்று வெற்றியை பெறும். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அனுபவஸ்தர்கள், மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள், விரும்பிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் சில பணிசுமைகள் அதிகரிக்கும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் இன்று அதை தவிர்க்கவும். அனுஷம், இன்று உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதில் பணிசுமை அதிகரிக்கும். தடைகள், எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள், உறவினர்களோடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. தொழிலில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் வெற்றியை தரும். கேட்டை, இன்று உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் பெரிய திட்டங்களாக மாற்றம் பெற்று செயலாக்கம் பெறும். அதில் நீங்கள் வெற்றியையும் காண்பீர்கள். இருந்தாலும் சில தடை தாமதங்களை அல்லது தடங்கல்களை, எதிர்ப்புகளை, விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் புறந்தள்ளி பணியாற்றினால் நல்ல வெற்றியை பெறலாம். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நிய மாநிலத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் செயல்பாட்டில் சில வேறுபாடுகள் இருப்பதால் அவருடைய செயல்பாட்டில் கண்காணிப்பு தேவை. மூலம், இன்று உங்கள் பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்து எழுப்பீர்கள். அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவது என்பார்களே, அந்த கலை உங்களுக்கு இன்று நன்றாக இருக்கும். அதனால் வெற்றிகளை பெறுவீர்கள். நல்ல ஒரு செல்வாக்கையும் பெறுவீர்கள். சமூக அந்தஸ்து கூடும். உங்களுடைய முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு அந்நிய மாநிலத்தவர்கள், வேற்றுமொழி பேசுவது உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகை பணிசுமையை கூட்டும். பெண்கள் உங்கள் விருப்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்திவைப்பது நல்லது. போராடம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் அந்த உங்கள் விருப்பங்களை நிறைவேற கடின முயற்சிகளும் கடின உழைப்பும் தேவைப்படும். அரசு விஷயங்களில் உங்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகை உங்களுக்கு பணிசுமையை கூட்டும். மாற்றங்கள் அல்லது உங்கள் முயற்சிகளுக்கு அந்நியர்கள் உதவுபவர்களாக இருப்பார்கள். பேச்சில் நிதானம் தேவை. உத்திராடம், இன்று உங்களுடைய பேச்சினால் பணிசுமைகள் அதிகரிக்கும். யாரிடம் என்ன பேசுவது என்று தெரிந்து பேச வேண்டும். தனக்குத்தானே தம்பட்டம் படித்துக் கொள்வது போல் எல்லாவற்றையும் பேசினால் அது உங்களுக்குத்தான் பணிசுமையை கூட்டுதல் கொடுக்கும். எதிர்ப்புகளை அதிகரிக்கும். பிரச்சனைகளை, வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. உங்கள் முயற்சிகள், மாற்றங்களுக்கு அந்நியர் தலையீடு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் பணிசுமை அதிகரிக்கும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. திருவோணம், சுய சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும். உங்கள் முயற்சிகள், மாற்றங்களுக்காக கடின உழைப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் விரும்பியது போல் பலன்களை தரும். அவிட்டம், நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வதற்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவது, பேசுவது உங்கள் முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள், மாற்றங்களுக்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண் உறவினர்கள்
உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் நீங்கள் விரும்பியது போல பலனை பெறலாம். சதயம் பயணங்கள் லாபத்தை தரும். உங்கள் திட்டங்கள் செயலாக்க சில அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டி வரும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும். குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்க வேண்டி வரும். குழந்தைகள் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு உதவுவார்கள். புரட்டாதி தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்தால் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நல்லபடியாக நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்கலாம். அரசு காரியங்கள் அரசு விஷயங்கள் வெற்றி பெறும். உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் பணவரவை பெற்றுத்தரும். குடும்பத்தில் அனுபவத்தினுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. உத்திரட்டாதி உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோரிடமும் கனிவாக பேசி எல்லோரையும் கவர்ந்து அளிப்பீர்கள். பணவரவு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் இனிதாக அமைவது போல். ரேவதி தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் செயலாக்கம் பெற்று வெற்றியை தரும். நண்பர்கள் அலுவலகர்கள் அதாவது சீனியர்ஸ்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை தள்ளிப்படவும் பணவரவு நன்றாக இருக்கும். பெண்களால் உங்களுக்கு உதவிகள் அதிகம் கிடைக்கும். இந்த நாள் இனிவாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா விஷயங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம் கர்மவலி குறைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.